வாங்க நோம்ப பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க. நோம்புன்னா சாப்பிடாம இருக்கிறது. நம்ம பலரும் இப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு தெரியுமா? பல தலைமுறையா இது மனசையும் உடலையும் தூய்மைப்படுத்துற ஒரு வழியா இருந்திருக்கு. உண்மையில நோன்பு நம்ம ஆன்மானையும் உடம்பையும் இணைக்கிற ஒரு பாலம். முதல்ல இது எப்படி நம்ம ஆன்மாவுக்கு நல்லது செய்துன்னு பாப்போம். ஆசைகளை ஒதுக்கி வைக்கிறப்போ சுய கட்டுப்பாடும் மன அமைதியும் தானா வருது. சரி, இப்போ உடம்புக்கு இதனால என்ன நன்மைன்னு பார்க்கலாம். உங்க உடம்புக்கு ஒரு பிரேக் கொடுத்து அதையே சரி செஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பு. இந்த நன்மைகள் நோன்பு நேரத்தோட முடியறதில்ல, அதுக்கப்புறமும் தொடரும். உண்மையான மேஜிக் எங்க நடக்குதுன்னா, ஆன்மாவும் உடம்பும் ஒன்னு சேரும்போதுதான். நம்ம உடம்பும் மனசும் தனித்தனி இல்ல, ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. இது ஒரு நல்ல சைக்கிள் மாதிரி, ஒன்னு இன்னொன்னுக்கு வலு சேர்க்கும். அப்போ பாருங்க, ஒரே ஒரு பழக்கத்துல ஆன்மாவும் உடம்பும் ரெண்டுமே பலமாகுது. இத நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. ஊட்டச்சத்துன்னா உண்மையில என்ன? நமக்கு தேவையானது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லைங்கிறத இது ஞாபகப்படுத்துது. உண்மையான நிறைவு அது இறைநிலையோட நெருக்கத்துல தான் இருக்கு. அப்போ உங்களுக்கான உண்மையான ஊட்டச்சத்தை நீங்க எங்க தேடுறீங்க? يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون